100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இது ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர். ஸோ தப்பாக பண்ண மாட்டோம்னு நான் நம்புகிறேன். இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷ்ங்கிறது உங்கள் சாங்கு, அந்த குத்து சாங் இன்னைக்கு வரைக்கும் நைட்டெல்லாம் போட்டு அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம். டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி. ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது கேட்குறது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மீன்ஸ் பாஸ்ட் 2 இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 இயர்ஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார், இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்க. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இந்த இது நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ நல்ல ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் எனக்கு என்னை டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோடய ஃபேன் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார், அவர் தான் போட்டுன்னு இருப்பார். ஸோ ஃபேனு கம் டைரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா சார், அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதெல்லாம் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்லாம் சித்தன் படத்துக்கு ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதேமாதிரி ஜீவாவுடைய ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமார் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில். அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷ்ங்கிறது உங்கள் சாங்கு, அந்த குத்து சாங் இன்னைக்கு வரைக்கும் நைட்டெல்லாம் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும், அது உண்மை. அந்த வகையில் மறக்காமல் இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி டைரக்டர் அருண்குமார் சார், ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவர் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ கன்ஃபார்மாக அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும், இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும்னு சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம், என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது.
கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். என் ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி. தேங்க்யூ. Good morning, everybody. I'm actually very happy here to be in front of all of you. Thank you, Arun sir. Thank you, Shamu sir. Thank you, Jitin Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity.